2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று கடலூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்தார். ரெட்டிசாவடி, மஞ்சக்குப்பம் டவுன்ஹால் பகுதியில் ரோட் ஷோ நடத்திய அவர் மக்களிடையே பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட விலையில்லா ஆடு, மாடு, கோழி வழங்கும் திட்டம் போன்றவற்றை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவிலேயே சூப்பர் முதல்வர் என ஸ்டாலின் பேசுவதாக குறிப்பிட்ட அவர் கடன் வாங்குவதில் தான் சூப்பர் முதல்வர் என்று விமர்சனம் செய்தார். மொத்தம் 4,38,000 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தொழிலாளி அவளுக்கு கரை மாடு கொடுத்தோம், விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி எல்லாமே நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர். திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இந்த 4 வருஷத்துல கடன் வாங்கினது 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கார். இதனைத் தொடர்ந்து நெய்வேலியில் பரப்புரை செய்த எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என தெரிவித்தார். டாஸ்மார்க்கில் கொள்ளையடித்த பணம் மூலம் திமுக தேர்தலை சந்திக்க உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். குடும்பத்தில் ஆட்சி அதிகாரம் வர வேணும், அதுதான் திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய தாரக மந்திரம். இதுக்கெல்லாம் முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். வாரிசு அரசியல் வர வேணுமா? என்ன ஒரு மன்னர் பரம்பரையா? இப்ப 10 ரூபாய்க்கு எங்க பார்த்தாலும் 10 ரூபாய்னா ஒரு பேரை சொல்ல, இப்படி ஆட்சி தேவையா? இன்றைக்கு கொள்ளையடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறாங்களாம். இதுக்கெல்லாம் நீங்க தகுந்த பாடத்தை கொடுக்க வேண்டும்.